ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ப்ரேஸ்லைட் மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரேஸ்லைட் மேக் பண்ணுறதுக்கு தேவைப்படுங்க. மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. நம்ம ப்ரேஸ்லைட் மேக்கிங் கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரேஸ்லைட் மேக்கிங்க்கு ரொம்பவே முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் தாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிளாஸ் பீடுங்க. கிளாஸ் பீட்லேயுமே சிங்கிள் கலர் இருக்குங்க, டபுள் கலர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் சிங்கிள் கலர் பீடுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்கை ப்ளூ கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் நமக்கு பீட்ஸ் கிடைக்குங்க. இது 8 mm கிளாஸ் பீடுங்க. பீட்ஸ்லேயுமே சைஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஆனால் நம்ம ப்ரேஸ்லைட் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சைஸ் பார்த்திங்கன்னா 8 mm தாங்க. இது எல்லாமே பாருங்கள் சிங்கிள் கலருங்க. இதுலேயே டபுள் கலரும் வருது. நான் டபுள் கலர் பீடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் 5 கலர்ஸ் தாங்க உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இதுலேயே வந்து ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஆனால் இப்போ என்கிட்ட 5 கலர்ஸ் தாங்க இருக்குது. அதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த பீட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க கடைகளுக்கு போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. எந்த மாதிரி கடை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடை அந்த மாதிரி போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக கிடைக்குங்க. அடுத்து நம்ம டபுள் கலர் பீட் பார்க்கலாங்க. இதுவுமே கிளாஸ் பீடு தான் பாருங்கள். இதுலேயுமே டபுள் கலர் ஷேடு மாதிரி இருக்கும். இது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த பீடு வந்து பாருங்கள், இது ஒயிட் வித் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த பீடு. இது போலவே நிறைய கலர்ஸில் இந்த பீட் வந்து நமக்கு கிடைக்குங்க. நமக்கு ஃபேவரட்டான கலரில், இல்லை நம்ம கஸ்டமர் கேட்குற கலரில் நம்ம பீட்ஸ் வாங்கிட்டு வந்து மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு கலர்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணி கூட ப்ரேஸ்லைட் மேக் பண்ணலாங்க. பட் ஆனால் இப்போ என்கிட்ட அந்த பீட் இல்லை. நான் வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க. பாருங்கள், நான் இதுலேயுமே 5 கலர்ஸ் பக்கம் வாங்கியிருக்கேங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டிகிட்ருக்கேன். கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற பீட் தாங்க பார்த்துட்ருக்கோம். இது ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள், நான் 5 கலர்ஸையுமே இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஆனால் நான் வந்து 5 கலர்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் இது போல் உங்களுக்கு எந்தெந்த கலர்ஸ் தேவையோ அந்த கலர்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கலர் செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதில் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு 2 லைன்ஸ் இருக்குங்க. அதாவது பாருங்கள், இது போல் 2 லைன்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து 100 பீட்ஸ் வரைக்கும் இருக்குங்க. 95லேருந்து 100 பீட்ஸ் வரைக்கும் இருக்கும். நமக்கு இது ஒரு இதோட ப்ரைஸ் வந்து 50ங்க. நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். உங்கள் ஏரியாவுக்கு ஏற்றது போல் ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகலாம். அடுத்தது பாருங்கள், பீட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் பீட்டில் 2 டைப் இருக்குங்க. பாருங்கள், இது வந்து கிளாஸ் பீடு, இதே மேட் ஃபினிஷ் பீடும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், பிளாக் கலரில் இதே மேட் ஃபினிஷ் பீட். நமக்கு ரெண்டுத்துக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த 2 பீடுமே இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லைங்க. அதனால தான் இப்படி பீஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன், டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ அடுத்தது சாம்ஸ் வச்சு ப்ரேஸ்லைட் மேக் பண்ணுறது தாங்க ட்ரெண்டிங்கு. அந்த சாம்ஸ் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ், எவ்வளோ டைப்ஸில் இருக்குது அப்படின்றதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ டிசைன்ஸில் எவ்வளோ சாம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். இந்த சாம்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸுங்க. ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து 10 ருபீஸ். இன்னும் காஸ்ட்லியாகவும் சாம்ஸ் இருக்குது. பட் ஆனால் நமக்கு அதெல்லாம் வேணாம். இதுவே ரொம்பவே குவாலிட்டியாக நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ சாம்ஸுங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும் இந்த சாம்ஸ். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பாண்டா சாம்ஸுங்க. ரொம்பவே இது க்யூட்டாக இருக்குங்க இந்த சாம்ஸு. அடுத்தது டெடி பியர் சாம்ஸுங்க.
பாருங்கள் அழகாக இருக்குது. அடுத்தது டீர், மான் இருக்குது பார்த்தீங்களா, மான் சாம்ஸ் தாங்க இது. இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இது கீ, ஓகேங்களா, கீ சாம்ஸுங்க. இதுவும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இது ஃப்ளவருங்க, அழகாக ஒரு பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஆனால் இப்போ என்கிட்ட இந்த 2 கலர்ஸ் தான் இருக்குது. அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த சாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது பெயிண்டிங் போர்டும் ப்ரஷ்ஷும் இருக்கிற மாதிரி சாம்ஸ், இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க. அடுத்தது ஒரு டால், ஓகேங்களா, ஒரு டால் இருக்கிற மாதிரி சாம்ஸுங்க. இதுவும் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த சாம்ஸ் பாருங்கள், நண்டு, ஓகேங்களா, நண்டு இருக்கிற மாதிரி சாம்ஸுங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது பட்டர்ஃப்ளை சாம்ஸ் தாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பிடிச்ச பட்டர்ஃப்ளை சாம்ஸுங்க. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய சைஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட இந்த 3 கலர்ஸ் தாங்க இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை சாம்ஸுங்க. பட்டர்ஃப்ளை சாம்ஸ்லேயே இது அதை விட கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. இந்த பட்டர்ஃப்ளை சாம்ஸில் நம்ம இயரிங்ஸ் மேக் பண்ணலாம், செயின்ஸ் மேக் பண்ணலாம், ப்ரைஸ்லைட் மேக் பண்ணலாம். நமக்கு மல்டி பர்பஸ் யூஸ்க்கு யூஸ் ஆகிறது இந்த பட்டர்ஃப்ளை சாம்ஸ் தாங்க. ஏன்னா அந்த சாம்ஸ் வந்து அந்த அளவுக்கு கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள். இந்த பட்டர்ஃப்ளைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் மின்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. மற்றது எல்லாமே ப்ளைனாக இருக்கும். இதில் பாருங்கள், இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. நமக்கு எந்த கலர் விருப்பமோ நம்ம அந்த கலர் வந்து வாங்கிக்கலாம். நிறைய கலர்ஸ் இதில் இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை சாம்ஸ் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. அந்தளவுக்கு இந்த பட்டர்ஃப்ளை வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அடுத்தது பாருங்கள் ஹார்ட் சாம்ஸ், ஓகேங்களா. ஹார்ட்லேயுமே பாருங்கள், இதில் வந்து டபுள் கலர் வந்திருக்கு, அதில் வந்து சிங்கிள் கலர் இருக்குது, ஓகேங்களா. இந்த ரெண்டுமே நம்ம ப்ரேஸ்லெட்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க, செயினுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இந்த டக் சாம்ஸ், இதுவுமே ரொம்ப பிடிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குங்க. அடுத்தது இந்த சாம்ஸ் பாருங்கள், ஒரு வளையத்துக்குள்ளே ட்ரீ இருக்கிற மாதிரி ஒரு சாம்ஸுங்க. அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே வந்து கலரிங் இல்லாத ஒரு கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய சாம்ஸுங்க. இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஃப்ளவர், ஒரு மயில் டிசைன், அப்புறம் லீஃபில், அப்புறம் இது என்ன டிசைன்னு சொல்ல தெரியல, பட் ஆனால் அதுவுமே அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த 2 லேப் டிசைனுமே பாருங்கள், இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம ப்ரேஸ்லைட்டிங்கில் சாம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த சாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கேன். இது எனக்கு வந்து புது ட்ரை தாங்க. இந்த சாம்ஸ் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, நம்மக்கிட்ட இருக்க சாம்ஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் சாம்ஸ் எல்லாமே. நீங்களும் இது போலவே உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளில் போய் வாங்கிக்கோங்க. அடுத்து எலாஸ்டிக் தாங்க இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். கிறிஸ்டலில் தான் நமக்கு எலாஸ்டிக் வந்து இப்போ நம்ம ஏரியா சைடு அவைலபிளாக இருக்குங்க. அதனால் நான் கிறிஸ்டல் தான் வாங்கியிருக்கேன். இதுலேயுமே பாருங்கள் 0.7, 0.8, 1 இந்த சைஸ் எல்லாமே இருக்குங்க. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 தாங்க. 0.8 தான் ரொம்பவே ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஏன்னா நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்தது ஈவில் ஐ தாங்க. பாய்சன் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா இந்த ஈவில் ஐ தாங்க. யார் வந்தாலும் அந்த ஈவில் ஐ பார்த்தாங்கன்னா எனக்கு அந்த ப்ரேஸ்லெட் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த பாய்சன் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா இந்த ஈவில் ஐ தாங்க. பாருங்கள், டபுள் சைடுமே ஈவில் ஐ இருக்கும். அடுத்தது வந்து லெட்டர்ஸ் தாங்க. லெட்டர்ஸ்லேயுமே நிறைய கலர்ஸ், நிறைய டைப், நிறைய வேரியேஷன் நிறைய இருக்குங்க. என்கிட்ட இப்போ இந்த 2 கலர்ஸ் தாங்க இருக்குது. அதான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். நான் ஒயிட் அண்ட் பிளாக்லேயுமே ஒவ்வொரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் 4 சைடுமே வந்து நமக்கு லெட்டர்ஸ் இருக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். லெட்டர்ஸுமே பாருங்கள் நமக்கு 4 சைடுமே இருக்கும். அதனால் நம்ம எந்த சைடு அந்த லெட்டர்ஸ் சுற்றி வந்தாலுமே நேம் வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமரோட பேர், அவங்க என்ன கேட்குறாங்களோ, இன்சியல் இந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அதை அவங்க விருப்பப்படி நம்ம மேக் பண்ணி கொடுத்துர்லாங்க.
நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹார்ட் தாங்க. அதே இதில் வந்து நமக்கு ஹார்ட் இருக்குது, இதே ஸ்மைலி பொம்மை இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. பட் ஆனால் இப்போ என்கிட்ட இந்த ஹார்ட் தான் வச்சுருக்கேன், அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த ஹார்ட்டுமே பாருங்கள் 4 சைடுமே இருக்கும். நமக்கு எந்த சைடு அந்த சுற்றினாலுமே நமக்கு ஹார்ட் வந்து கரெக்டாக தெரியும். அப்புறம் சென்டரில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எலாஸ்டிக் உள்ள வச்சு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்காக. அடுத்து நம்ம பார்க்குறது ஜம்ப் ரிங்ஸ் தாங்க. இது சில்வரில் கோல்டில் 2 கலர்லேயுமே இருக்குது. பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு கையில் காட்டுறேன். இது வந்து கோல்டு, இது வந்து சில்வர். நமக்கு 2 கலர்லேயுமே கிடைக்குங்க. நம்ம சாம்ஸ்க்கு ஏற்றது போல் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணிக்கலாங்க. இந்த சாம்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி பாருங்கள், லைட்டாக அப்படி அதை வளைச்சி விட்டுட்டு உள்ள சாம்ஸோ செயின்ஸோ போட்டு நம்ம அதில் நம்மளோட ப்ரேஸ்லெட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு இந்த ஜம்ப் ரிங்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுங்க. இந்த செயின்மே நமக்கு ப்ரேஸ்லெட் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. பாருங்கள், ப்ரேஸ்லெட் பீடெல்லாம் வச்சு மேலே ப்ரேஸ்லெட் மேக் பண்ணிவிட்டு கீழே இந்த செயின் வந்து ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு சாம்ஸ் தொங்கு விடலாம், அல்லது ஒரு பீட் வந்து கொடுக்கலாம். அது பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த செயின்மே பாருங்கள் சில்வர்லேயும் இருக்குது, கோல்டுலேயும் இருக்குது. நம்ம 2 கலர்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து ஹூக்குங்க, கொக்கி சொல்லுவோம்ல அதுதாங்க. இது வந்து நமக்கு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு இதுவுமே ரொம்பவே தேவைங்க. பாருங்கள், இது வந்து ஃபிஷ் ஹூக், ஓகேங்களா. இது வந்து எஸ் ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற டைப்பில் இந்த இது இருக்குது. இது எல்லாமே நமக்கு ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்கு தேவைப்படுங்க. நமக்கு விருப்பப்படி இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஹூக் எதுக்கு போடணும் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பாருங்கள், இது ஹெட் பின்னுங்க. இதுவுமே நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஐ பின்னும் யூஸ் பண்ணுவோங்க. இப்போ என்கிட்ட ஐ பின் வந்து இல்லை, அதனால தான் அதை நான் வீடியோவில் காட்டலை. இது ஹெட் பின், இதுவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து பீடுங்க. பாருங்கள், கோல்டன் கலரில் பீடு. இந்த பீடுமே நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இன்னுமே நமக்கு யூனிக்காக அழகாக தெரியுங்க. இதுவும் நம்ம பாருங்கள் இது போல் இருக்குது. இது வந்து கியர் வயர்னு சொல்லுவோங்க. இந்த கியர் வயரும் நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாங்க. அதாவது எலாஸ்டிக் வச்சும் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலாம், இந்த மாதிரி கியர் வயர் வச்சும் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலாம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுவேங்க. ப்ரேஸ்லெட் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம மேக் பண்ணலாம், அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த கியர் வயர் வச்சு நான் மேக் பண்ண ப்ரேஸ்லெட்டை உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். பாருங்கள், அதில் உள்ளே இருக்கிறது பாருங்கள் கியர் வயர் தான். கியர் வயர் வச்சு தான் அந்த நான் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கேன். இது இன்னுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த ப்ரேஸ்லெட்டும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதுக்கு வந்து பாருங்கள் அந்த ஹூக் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நமக்கு இந்த கியர் வயர் வச்சு செய்யக்கூடிய ப்ரேஸ்லெட்க்கு நமக்கு இந்த ஹூக் வந்து தேவைப்படும். அதே மாதிரி கியர் லாக்குமே நமக்கு தேவைப்படும். இந்த கியர் வயர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறப்ப இது கியர் லாக்குங்க. நம்ம கியர் லாக்னு கடையில் கேட்டோம் அப்படின்னா நமக்கு கொடுப்பாங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி, குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் இது நம்ம ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து செயின்ங்க. ஃபஸ்ட்டு பார்த்த செயின் வந்து அது ஒரு டைப்னால் இந்த செயின் ஒரு டைப். இது நம்ம செயினுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தாங்க. நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்குமே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கட்டர். நம்ம இதை வச்சு இப்போ ஒரு ஹெட் பின், ஐ பின் இதெல்லாம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா அந்த கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னொரு இருக்குது பார்த்திங்களா பக்கத்தில், அது வந்து நம்ம இப்போ ஜம்ப்ரிங்லாம் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ப்ரேஸ்லெட் மேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கட்டர் தேவைங்க. கட்டர் இருந்தால் தான் இந்த ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ண முடியும். பாருங்கள், இந்த ப்ரேஸ்லெட் பாருங்கள், நம்ம ஐபின் மாதிரி வச்சு இடையில வந்து ஒரு பீட் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அதனால இந்த ப்ரேஸ்லெட்லாம் மேக் பண்ணணும், இந்த டைப் ப்ரேஸ்லெட்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கட்டர் வந்து ரொம்பவே தேவைங்க. இப்போ நான் ஓவராலாக ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத கவர் பண்ணிட்டேங்க. நீங்கள் உடனே யோசிக்காதுங்க, இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்கா, நான் இவ்வளோவுமே வாங்கணுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க.
இப்போ நீங்கள் என்ன ப்ரேஸ்லெட் மேக் பண்ண போகிறீங்க? இப்போ ஜஸ்ட் ஒரு எலாஸ்டிக் வச்சு ஒரு சார்ம்ஸ் வச்சு நான் ப்ரேஸ்லெட் மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. போல் நீங்கள் எந்த ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப மெட்டீரியல்ஸ் வாங்கி இது பண்ணாதீங்க. இப்போ நான் பாருங்கள் டூல்ஸ் எல்லாம் கூட காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு எலாஸ்டிக் ப்ரேஸ்லெட் தான் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல்ஸ் கூட தேவைப்படாதுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கையிலேயே வந்து அந்த ஜம்ப் ரிங்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ தான் வந்து இந்த ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்கு கற்றுட்ருந்துருப்போம். ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்போம். அதனால் நம்ம ஓவராக அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். பிக்கப் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்குமே நாலேஜ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களுமே டேலண்ட் ஆகிடுவீங்க அந்த பிஸ்னஸில். இன்றைக்கி நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டோங்க. அடுத்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.